உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அது எப்படிங்க கன்ஃபியூஸ் ஆகும்? உங்களுக்கு யார் சொன்னா நான் மாப்பிள்ளன்னு? ஒரு பாட்டி தான் சார் சொன்னாங்க நீங்க தான் மாப்பிள்ளன்னு. ஐயோ, அடிச்சு சொன்னாங்க சார். உங்களை பயங்கரமா வர்ணிச்சாங்க. சரி இருங்க சார், வாங்க. எதுக்கு சார்? எதுக்கா? நீங்க தாங்க மாப்பிள்ள, வாங்க போங்க சார். இவர் தான் மாப்பிள்ள. கேக்க இப்ப கட் பண்ண சொல்லுங்க. என்ன இவன்? ரியலி சாரி சார், நாங்க தான் சொதப்பிட்டோம். பரவாயில்ல விடுங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா கேக் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கோங்க. வாங்க. ஐயோ, முருகா, ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, இப்ப இப்படி சொதப்பிடுச்சே முருகா. அதான் பரமேஸ்வரி ட்விஸ்ட். என்ன முருகா நீ? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் முருகா இப்படி பண்ண? பரமேஸ்வரி, நாம எதிர்பார்க்கிற மாதிரிலாம் நடந்தா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது, புரியுதா? இத சொல்றதுக்கு தான் மலை மேல இருந்து ஓடி வந்தியா? போ முருகா. பரமேஸ்வரி, நீ ஒரு விஷயத்த முடிவுன்னு நினைப்ப, ஆனா அது முடிவு கிடையாது. அது இன்னொரு விஷயத்தோட ஆரம்பமா இருக்கும். இந்த நிச்சயதார்த்தத்தோட எண்டு இது கிடையாது. அந்த எண்டு இன்னும் வரல, அது வேற ஒண்ணு. சப்பா முருகா, என்ன குழப்பாத, நான் கோவமா இருக்கேன். போ. பாட்டி, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய்யா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அந்த பொண்ணுங்கிட்ட போய் ஏன் நான் தான் மாப்பிள்ளன்னு சொன்னீங்க? பாட்டி சிரிக்காதீங்க பாட்டி, கேக்குறேன்ல, சொல்லுங்க. நான் கரெக்டா தானேயா சொன்னேன்? ரேவதிக்கு நீ யாரு? ரேவதிக்கு நீ அத்தை புள்ள, என் மகனுக்கு நீ மாப்பிள்ள. இதத்தானே நான் சொன்னேன். பாட்டி ரொம்ப விவரமா பேசி சமாளிக்கிறத நினைப்பா? கொஞ்ச நேரத்துல நீங்க பெரிய குழப்பமே பண்ண பாத்தீங்க பாட்டி. நான் என்னையா செஞ்சேன்? எல்லாம் என் முருகன் சொன்னா, அதத்தானே நான் சொன்னேன். பாட்டி உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. தேவையில்லாம எதனா பிரச்சனை பண்ணி விட்டுறாதீங்க பாட்டி. நீ என்ன வேணாலும் சொல்லியா, உனக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். இதை என் அப்ப முருகன் சொல்லியிருக்கான். முருகனா? யார் அந்த முருகன்? கடவுள் முருகையா, பழனி ஆண்டவர், ஏன் இஷ்ட தெய்வம் பாலசுப்ரமணிய முருகன். இங்க பாருங்க பாட்டி, இங்க வந்துட்டீங்க, மாமாவை பாத்துட்டீங்க, உங்க பேத்தியோட நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு அத்தை கண்ணில் படாம பத்திரமா வீட்டுக்கு போயிடுங்க. சரிப்பா, இதை எடுத்துட்டு போய் ரேவதி கண்ணுகிட்ட கொடுத்துரு. பாட்டி நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் என்னால இந்த புடவையை கொடுக்க முடியாது பாட்டி. சரியா. இதை யார்கிட்ட கொடுத்து கட்ட சொல்றது? ஐயோ, டேய் நீ பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ, போ. என்ன வேணும்? மாப்பிள்ளை இல்லையா? மேடம் அவர் கூட்டு வர சொன்னாங்க.
அது அவரு பாத்ரூம்ல இருக்காரு. சரிங்க, வரட்டும், நான் வெயிட் பண்றேன். நீங்க போங்க, அவர் வந்ததும் நான் கூட்டிட்டு வரேன். இல்லைங்க, அவங்க கையோட கூட்டு வர சொன்னாங்க. அவர் வரலன்னா நல்லா இருக்காது. நான் வெயிட் பண்றேன். மகேஷ், சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க எதுக்கு நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்ட? நீங்க போங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். அப்படியா? கூட்டிட்டு வரேன். சரிங்க. மகேஷ், ஏய் வெளியில வா மகேஷ். என்னாச்சு, போயிட்டானா? போயிட்டான். மேடம், மாப்பிள்ளைய வர சொல்லிட்டேன். இப்போ வந்துருவாரு. யார் இந்த பையன்? ஸ்மார்ட்டா இருக்கான். எங்க பிடிச்ச? அதுவா, திருவிழால பார்த்தேன். ரொம்ப திமிரு பிடிச்சவன். பொதுவா நீ இப்படி ஆம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்க மாட்டியே. இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். சரி, நமக்கும் இப்படி ஒரு ஆள் தேவைன்னு தோணுச்சு. டிரைவரா வேலைக்கு வச்சுக்கிட்டேன். ஓ, இப்ப பாத்தேனா எல்லா வேலையும் இவன் தான் பாக்குறான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கான். நீ ரொம்ப தெளிவான ஆளுதான். இப்ப என்ன பண்றது? இந்த டாக்டர் இருக்க வரைக்கும் பிரச்சனை தான். நீ வெளியவே போக முடியாது. ஐயோ, என்ன இப்படி சொல்ற? ஆமா, அவ மண்டபத்தை விட்டு வெளியே போனாதான் நீ ஃப்ரீயா வெளியே போக முடியும். ஃபங்க்ஷனுக்கு வந்தவ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போவா? ஆமா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, ஒண்ணு பண்ணு, நீ பாத்ரூம்ல ஏறு. நான் வெளியில போய் ஏதாவது வழி இருக்கான்னு ட்ரை பண்றேன். நீ போ, உள்ள போ. ஷோ, ச்சே. என்ன மாப்பிள்ளை இன்னும் ஆளை காணும். டிரைவர், இங்க வா. சொல்லுங்க மேடம். மாப்பிள்ளை இப்ப வந்துருவாருன்னு சொன்ன, இன்னும் ஆளையே காணும். நீ போய் கூட்டிட்டு வா. பரவாயில்ல விடு, மணமேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். இருக்கட்டும், நீ போய் அம்மாவோட முக்கியமான ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு போய் கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். மகேஷ், மகேஷ். ஐயோ, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.